டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே ஒரு கேவலமாக போச்சு. அது கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துடைய முழு சொத்தாக போச்சு. பழைய ஓடாத பஸ்ஸு, டயர் இல்லாத பஸ்ஸு, சைட் சீயிங் கண்ணாடிங்க உடைஞ்சு போகிற பஸ்ஸு, இன்னைக்கு ஓடுறேன்னு சொல்கிற வண்டியில் 75% வண்டி வந்து எல்லாம் டப்பா வண்டி தான். டிரைவரை போட்டு புளிவாங்க. அது பெரிய பூசா வர பையன் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போகணும்னு சொல்லுவாங்க, வேகமாக போவாங்க, கொண்டு எங்கே செவுத்து இடிப்பாங்க, எவன் மேலே ரோட்டில் போகிற மாதிரி ஏற்றுவாங்க. அது கேஸும் கிடையாது, அப்படி போக வேண்டியது. ரொம்ப டப்பா பஸ் எடுத்து அந்த லிப்ஸ்டிக் அடித்து மகளிர் பேருந்துன்னு சொல்லி விட்டாங்க. எத்தனை மகளிர் பேருந்து நீ சென்னையில் பார்த்துக்க சொல்லுங்கள். பெயின் அடிக்க மருமங்க கம்பெனி தான், சபரீசன் கம்பெனி தானே, அவனுக்கு அதில் வருமானம். 320 வண்டிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, 120 கண்டே வாங்கினாங்க. கருணாநிதி பிறந்த நாளுக்கு 3ஆம் தேதி வந்து எல்லாம் 120 வண்டி இனாகிரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு வைக்கிறோம், முதல்வர் ஆரம்பித்தான்னு சொல்லி அந்த எல்லாம் சபரீசன் மயம்னு ஒட்டுமொத்த ஆட்சியே மாறும்போது போக்குவரத்து துறை மட்டும் சும்மாவா இருக்கும்? எல்லா பிரச்சனைக்கும் மொத்தமா முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தை நோக்கி கையை நீட்டுறாங்க போக்குவரத்து தொழிற்சங்கத்துல இருக்கிறவங்க. பயணிகள் போக்குவரத்துல நகர பேருந்தா இருக்கட்டும், தொலைதூர பேருந்தா இருக்கட்டும், சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்படுற பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் பணியாளர்கள் பற்றாக்குறை தான். டிரைவர் கண்டக்டரை கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க, அதுவும் ஸ்டாலின் குடும்ப நிறுவனம்னு சொல்றாங்க. தமிழக அரசு வந்துங்க கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இது 3 தான் ஓடுனுக்குது. பழைய ஓடாத பஸ்ஸு, டயர் இல்லாத பஸ்ஸு, சைட் சீயிங் கண்ணாடிங்க உடைஞ்சு போகிற பஸ்ஸு, இதில் வச்சு இது தான் இந்த டிரைவர் கண்டக்டர் போட்டு மிரட்டி வேலை வாங்குறாங்க. அதுவும் இல்லாத அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மெமோ, ஏன் நீ வேலை செய்ய மாட்டேன்னா அவங்களுக்கு மெமோ. உண்மையே சொல்கிறாங்க, டிரைவர் கண்டக்டர் சொல்கிறாங்க, அவங்க நீ ஏன் ஓட்ட முடியல, ஏன் பண்ண மாட்டேல அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறது, அவங்களுக்கு பண்ண விடுறது. இவங்க வந்து ப்ரைவேட்டாக வந்து அந்த டெம்பரரி ஆள் எடுக்கிறது, அதை வந்து அவங்க மருமகன் கம்பெனி தான் எடுக்குது. ஸ்டார் வால்ட்னு ஒரு கம்பெனி, சபரீசன் கம்பெனி. அது ஒரு கண்டக்டருக்கு வந்து 750 ரூபானாக்கில் 850 ரூபானாக்கில் அதில் 150 ரூபா எடுத்துக்குவாங்க, 700 ரூபா கை கொடுப்பாங்க. டிரைவருக்கு 1050 ரூபானாக்கில் 850 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கையில் எடுத்துக்குவாங்க. இது டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். அது முழுக்க சபரீசன் கையில் தான் டிரான்ஸ்போர்ட் ஓடுது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே ஒரு கேவலமாக போச்சு. அது கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துடைய முழு சொத்தாக போச்சு டிரான்ஸ்போர்ட். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனைக்கு காரணமே போட்டோ ஷூட் நடத்தி சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற அமைச்சர் தான். போதுமான பணியாளர்கள் இல்லை, போதுமான பேருந்து வசதியும் இல்லை, ஆனால் விளம்பரம் மட்டும் நடக்குதான். கிளாம்பாக்கம் போனீங்கன்னாக்கள் தினம் வந்து அந்த ஒப்பாரி வீடுன்னுவாங்கல்ல, அது மாதிரி தான். பாவம் வயசானவங்கலேருந்து சின்ன பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் பஸ்ஸு கிடையாது. லீவு நாளில் இருக்குது, அவங்க வெளியூர் போகணும், சைடு பூரா ஊருக்கு அந்த ஏரியா தான் போய் ஆகணும். அவங்க போய் கேட்டாங்கனாலும் பஸ்ஸு கிடையாது. சரி, ஒரு தடவை மிஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஸ்பெஷல் பஸ்ஸும் இவனோட பஸ்ஸு தானே ஸ்பெஷல் பஸ் போடுவான். பஸ்ஸே கிடையாது. 150 பஸ்ஸுன்னு சொல்லுவான், 50 பஸ் வரும். 50 பஸ் எப்படி போக முடியும் அவங்க? கிளாம்பாக்கம்னு சொல்கிறான். கிளாம்பாக்கம் வந்து கட்டி முடிக்கப்படாத ஒரு இது. டாய்லெட்டு கிடையாது, குடித்தண்ணி கிடையாது, ஒழுங்கான ரோடு உள்ளே போகுது, ரோடுக்கு அவன் மெயின் ரோடில் இறக்கி விட்ருவான். கண்டக்டர் டிரைவர் வந்து மெயின் ரோட்லேயே இறக்கி விட்ருவான். அவன் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அவன் நிலைமை என்ன? மகளிருக்காக அந்த திட்டம் இந்த திட்டம்னு முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் போட்டி போட்டு மேடையில அளந்து விடுறாங்க. ஆனா உண்மையில ஓட்ட உடசல் பேருந்துகள் விடியல் பயணம்னு விடியாம ஓடிக்கிட்டு இருக்குதான். பஸ் எந்த இடத்துல வந்து பஸ் ஒழுங்காக வர சொல்லுங்கள். ரொம்ப டப்பா பஸ் எடுத்து அந்த லிப்ஸ்டிக் அடித்து மகளிர் பேருந்துன்னு சொல்லி விட்டாங்க. எத்தனை மகளிர் பேருந்து நீ சென்னையில் பார்த்துக்க சொல்லுங்கள். எங்கேயோ ஒன்று வரும், அதுலேயும் ஏறுற மகளிருக்கு வந்து ஒழுங்கான மரியாதை கிடையாது. ஏம்மா ஓசில் தானே போகிறீங்க, ஒழுங்காக ஏறி உட்காருங்கன்றான். அவங்க சீட்டு தானே உட்காருவாங்க, சீட்டும் கிடையாது. வண்டி தூக்கி போடும். பழைய 20 வருஷம் 25 வருஷம் வண்டிலாம் அதுக்கு முன்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சான். பெயிண்ட் அடிக்க மருமங்க கம்பெனி தான், சபரீசன் கம்பெனி தானே, அவனுக்கு அதில் வருமானம். எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்போர்ட் முழுக்க ஸ்டாலின் குடும்பத்தில் தான் இருக்குது. அவங்க பினாமி சொத்து தான் இது. அதிமுக ஆட்சியில அறிமுகம் செய்யப்பட்ட மின்சார பேருந்து வசதியை சென்னை முழுக்க கொண்டு வர போறோம்னு கிளம்பின திமுக அரசும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அந்த பேருந்துகளை கண்ணிலேயே காட்டல. முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாம முடங்கி கிடக்குதான் மின்சார பேருந்துகள். சார், ஒரு அரசுன்னா அதனுடைய ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படி பண்ணணும், அது எப்படி மக்கள் யூஸ் பண்ணணும், அந்த வண்டி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை பயன்படுத்த உபயோகத்துக்கு என்னென்ன பண்ணணும், அது தெரிஞ்சு தான் அந்த அரசு வரணும். அரசு மேலேருந்து முதலமைச்சர்லேருந்து கீழே அமைச்சர்லேருந்து அதிகாரிலேருந்து எப்படி தானே பண்ணணும். 320 வண்டிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, 120 கண்டே வாங்கினாங்க. கருணாநிதி பிறந்த நாளுக்கு 3ஆம் தேதி வந்து எல்லாம் 120 வண்டி இனாகிரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு வைக்கிறோம், முதல்வர் ஆரம்பித்தான்னு சொல்லி அந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்கிற சிவசங்கரன்
அந்த ஆளுக்கு என்ன கும்பிடு போட வந்துட்டு அந்த ஆளு அவர் சொன்னார். ஆனால் அதில் சார்ஜே ஆகலை. ஒரு பஸ்ஸு சார்ஜ் ஆகணுனாக்கில் 8 மணி நேரத்துக்கு பதிலாக 48 மணி நேரம் சார்ஜ் ஆகுது. அது எப்படி வண்டி ஓட்ட முடியாமல்? சார்ஜ் ஆகலை. ஒழுங்காக டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன, இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வந்து வண்டியை வாங்குறது அவங்க கம்பெனிக்காரன் வச்சு எப்படி செக் பண்ணுவேன்னா, வேசனபாடி, அடையாறு, தண்டியாபுரிலாம் பஸ் அப்படி இப்படி நிற்கிது. சார்ஜ் மையங்கள் முறையாகவே அமைச்சு இப்போ 4.5 வச்சிங்களேன், 2.5 வச்சு அவர்கிட்ட எப்படி ஓடும்? அது எப்படி ஏறும்? இப்போ 4.5ன்னா ஒரு நாள் ஏறுனா 2.5 2 நாளில் ஏறும். 2 நாள் ஓடுறதுக்கு என்ன வண்டி? பணியாளர்கள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்களே, சரி டிரைவர் கண்டக்டர்களை வேலைக்கு எடுப்பாங்களா? என்ன கதைன்னு கேட்டா அதுவும் இப்போதைக்கு கிடையாதான். கான்ட்ராக்ட் மூலமா குடும்பத்துக்கு வருமானம் வந்தா போதும்னு நினைக்கிறாங்களாம். சார், அரசு இவங்க கோரிக்கை நம்ம சொல்லியிருந்தாங்கிறோம். அரசு நிலைப்பாடு ஆள் எடுத்துதாங்கிறான். அந்த ஒரு ஆளுக்கு 200 ரூபா, டிரைவருக்கு 200 ரூபா, கண்டக்டர் கொடுக்குற 200 ரூபாயில அவன் கமிஷன் வாங்க தான் செய்கிறான். அவன் கம்பெனி ஓடுது. யார் கம்பெனி? சபரேஷன் கம்பெனி ஓடுது. ஸ்டாலினுடைய மருமகன் கம்பெனி, ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஓடுது. 60 பேருக்கு தான் அந்த வாரிசு அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க. மீதி ஏற்கும் அப்படி தாங்க. இன்றைக்கி ஓடுறேன்னு சொல்கிற வண்டியில் 75% வண்டி வந்து எல்லாம் டப்பா வண்டி தான். அவங்கள்ட்ட கீர் இருக்காது, டைமுக்கு ஓட்ட முடியாது, அது பண்ணுவான், ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. டிரைவரை போட்டு புளிவாங்க. அது பெரிய பூசாகிற பையன் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போகணும்னு சொல்லுவாங்க, வேகமாக போவாங்க, கொண்டு எங்கே செவத்தில் இடிப்பாங்க, எவன் மேலே ரோட்டில் போகிற மேலே ஏற்றுவாங்க. அது கேஸும் கிடையாது, அப்படி போக வேண்டியது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.